வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் நாம் இப்போ நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் நான் ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறேன். சர்வீசஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக ஜென்யூனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சரோடு தான் உங்களுக்கு சர்வீசஸ் கொடுக்குறோம். ஏகப்பட்ட சர்வீஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா தெரிஞ்சிடும். உங்கள் மேரேஜ் மேட்சிங், உங்கள் பர்சனல் ப்ரிடிக்ஷன், ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணுறது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து கரியர் பற்றி நிறைய சப்ஜெக்டாக பிரித்து வச்சுருக்கோம். இது எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டட் கிடையாது. டீமாக ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தான் பர்சனல் சார்ட்டை செக் பண்ணி தான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறோம். இப்போ நம்ம நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப ராசி, சுக்கரனுடைய ராசியான இந்த ரிஷப ராசிக்கு பொதுவான பலன் சூப்பராக இருந்தது. இப்போ நவம்பரில் இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குது? டிரான்சிஷனில் காம்பினேஷன்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. எண்ட் ஆஃப் நவம்பர் நல்ல விஷயம், சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப நல்ல விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். அது வக்ரமடையும் போது பெரிய அளவு உங்களுக்கு ட்ரபிள் இல்லை. குரு அதிசார பயிற்சியில் வக்ரம் அடைஞ்சிருவார் இந்த மாதம். அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறுது. அங்கே நிவர்த்தி, இங்கே வக்ரம், ரெண்டுமே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் நவம்பரில். ரிஷப ராசி, இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மூலத்திரிகோணத்தில் இருப்பார் இந்த மாதம் பர்டிகுலராக. மூலத்திரிகோணம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த், பட் 6th ஹவுஸில் நாட் பேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் பார்வையும் செவ்வாய் பார்வையும் ராசி மேலேயே விழும். இது ஒரு அட்வான்டேஜ். என்னென்னா நாலேஜ், பொருளாதாரம், இதெல்லாம் நல்லா இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இந்த கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை பார்த்துப்போம். ரிஷபம் இப்போ விட்டால் எப்போ அப்படிங்கிற மாதிரி நேரம் இது நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். எப்போவுமே ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு டைம் ஃப்ரேம். அதுக்குள்ளே ஒரு விதையை நம்ம போட்டோம்னா அது பாட்டை வளரும். ஒரு நல்ல நேரத்தில் ஒன்று துவங்கிட்டோம், அது பாட்டை வளரும், நிச்சயமாக வளரும். ரிஷபம் நவம்பர் 2025 நல்ல நேரமா? நிச்சயமாக நல்ல நேரம். ஒரு துவக்கம், ஒரு மாற்றம், ஒரு வேலை விஷயம், ஒரு தொழில், ஒரு துவக்கம், ஒரு புது முயற்சி எதுவாக இருந்தாலுமே நவம்பர் மாதம் நிச்சயமாக செய்யலாம். சரி, இது பொதுவாக ரிஷபராசி எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தும். அது ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அது பொருந்தக்கூடியது தான், பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அதே ரிஷபராசிக்கு நாம் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸாக பார்த்தோம்னா ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது இந்த மாதத்தில். நம்ம வந்து பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்த, கடன் வாங்கணும், லோன் வேணும், வேறு யார்கிட்டையாவது மணி பாரோ பண்ணணும், இதுக்கெல்லாம் இது செம்ம டைம் இது. ஏன்னா 6ல் சுக்கிரன் இருந்தால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். 6ல் சுக்கிரன் இருந்தால் வாங்கின கடனை ஒன்று அடைக்க வைக்கும், இல்லை வேறு ஒரு கடனை கொண்டு வந்து இந்த கடனை இல்லாமல் பண்ணும், இல்லைனா டோட்டலாக கிளப் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கடனாக 10 கடன் வச்சுருப்பாங்க, ஒரே கடனாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இந்த சுக்கிரன் பண்ணுவார். அடுத்தது வியாழன். வியாழன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அதில் பார்வையெல்லாம் அட்வான்டேஜ் ஆகிடும். இன்னொன்று, பொதுவாக ரிஷபத்துக்கு குரு எங்கே போனாலுமே, இன்னும் சொல்லப்போனால் அது இடம் ஸ்தான பலம் பெருசாக இல்லைன்னா தான் இன்னும் அட்வான்டேஜ் அதிகம். அந்த மாதிரி இதுவும் நல்ல பலனை கொடுக்குது. சனி வக்ர நிவர்த்தி, பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்துடும். இப்போ புதன் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் கரெக்டான ஆளை கரெக்டான டீலோடு பேச வைக்கும். அது புதன் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. செவ்வாய் ஒரு பூமி வாங்குறது, இல்லை உங்களுக்கு தேவையான சப்போர்ட், யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்களோ அந்த சப்போர்ட்டை எடுத்துக்கிறதுக்கு உடனே யோகத்தை தந்துடும். இந்த மாதிரி நல்ல நேரமாக இருக்குது. ஃபேமிலி, திருமண விஷயங்கள் இந்த மாதம் நவம்பரில் 100% முயற்சி எடுக்கலாம். கிரக பார்வைகள்லாம் க்ளீனாக இருக்குது. முயற்சி எடுத்தால் திருமணத்தை முடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நேரம். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன சின்ன ஆர்குமெண்ட் வரும். ஏன்னா 6ல் சுக்கிரன், இந்த ஓவர் பொசிசிவ்னஸ்ஸு, ஓவரான அன்பு, ஓவரான எதிர்பார்ப்புனால வரும். செவ்வாய் வந்து 7th ஹவுஸில் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் சில பேர் இந்த உரிமையாக சண்டை போடுவாங்க. அது வந்து பார்ட்னருக்கு புரியாது. எதுக்கு சும்மா கத்திகிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது உரிமையாக சண்டை போடுறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும். அடுத்தது புதன் வந்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ ரெண்டு கவிஞர்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி வார்த்தை ஜாலத்தில் 2 பேரும் கணவன் மனைவியும் பேசுகிற மாதிரி இருக்கும். பார்ட்னர்ஸும் அப்படி இருக்கும். ஏன்னா செவ்வாய் புதன்னா வந்து நீ ஒன்று சொன்னால் நான் பதிலுக்கு ஒன்று சொல்வேன்ற மாதிரி ஒரு நேச்சரை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் புரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த திருமண முயற்சியை தாராளமாக செய்யலாம்னு சொல்லிட்டேன். மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குது. நவம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன முயற்சி எடுக்கிறீங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்க,
என்ன இனிஷியேட் பண்ண போகிறீங்க, என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டு ஸ்டார்ட் சம்திங் நியூ, இதுதான் விதை போடுற நேரம். மாணவர்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டைம் இது. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பெண்கள் இல்லத்தரசிகள், ரிஷபராசி. இந்த நேரம் விட்டால் நான் சொல்கிறேன், எப்போ உங்களுக்கு இன்னொரு நேரம் வீட்டுக்கு தேவை, உங்களுக்கு தேவை ஒரு முதலீடு, ஒரு தங்கம், இல்லை கடன் அடைக்கணும், இல்லை புதுசாக வந்து ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கணும், உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணணும், ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது, அதை வந்து நீங்கள் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த நேரம், இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. கேட்டது கிடைக்கும். ஹஸ்பண்ட்டை போய் சொல்கிறீங்க, எனக்கு வந்து நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கலாம், ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுக்கலாம், வீட்டையாவது மாற்றலாம், காரையாவது மாற்றலாம், ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு நகையாவது வாங்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம். எஸ், அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இது. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது ஹெல்த்து. ஏதாவது டேஞ்சர் ஜோன் இருக்கா? ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனியால் தொந்தரவு இல்லை, சந்திரனால் இல்லை, குருவால் இல்லை, புதன் செவ்வாயினால் பெருசாக ஒன்றும் இல்லை, நோய்கள் வருத்தம் இல்லை. சுக்கிரன் மட்டும் 6வது இடம். இந்த சுக்கிரன் வந்து சம்டைம்ஸ் ரிஷபராசிக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகளை தரலாம். மோஸ்ட்லி சுக்கிரன் வந்து உடல் வலிமைக்கு அதிபதி. ஒரு உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, இளமையாக இருக்குது, ஃபிட்டாக இருக்குது, வலிமையாக இருக்குது, என்ன அடித்தாலும் தாங்குறான் ஒருத்தன் அப்படின்னா அந்த சுக்கிரன் வந்து வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த சுக்கிரன் வந்து 6ல் வந்துட்டாருன்னு சொன்னோம்னா அவனுக்கு அவனே எதிரி. அப்படின்னா அவனோட உடலில் இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக அதுவே சம்டைம்ஸ் ஆட்டோவாக ஏதாவது வேலை செய்யும், ஒரு நெகட்டிவாக. அந்த மாதிரி இந்த ஆட்டோ இம்யூன் சொல்கிறதெல்லாம் அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடியது தான். ஸோ இந்த மாதம் ஒன்றும் இல்லை, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நோயின்னு ஒன்றும் இல்லை. பட் அது வந்து சம்டைம்ஸ் ஓவராக நம்ம எனர்ஜி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஒரு கோபம், வெறுப்பு, ஒரு ஒரு உணர்வு வரும் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணால் போதும். சீனியர் சிட்டிசன்ஸ் தாராளமாக உங்களுடைய அனுபவமுக்கும் உங்கள் அனுபவத்துக்கும் உங்களுடைய அறிவுக்கும் ஏதோ ஒரு முயற்சியில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக செய்யலாம். அதுக்குண்டான யோகமான நேரம், யோகமான காலம்தான் இது. ரிஷபம் ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது எப்படி இருக்குன்னா அச்சீவ்மெண்ட்டை ஷேர் பண்ணுற மாதிரியோ, இல்லை நான் வந்து இதை வாங்கியிருக்கேன் அதை வாங்கியிருக்கேன் அறிவிப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு கெத்தாக ஒரு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி ஒரு டைம் இது. குட் லக். நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு கருத்து, அதாவது ஜென்ரல் டிரான்சிஷனை பேஸ் பண்ணி நான் எவ்ரி மந்த்தும் அந்த ராசிக்கு ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். ரொம்ப வருஷமாக கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து செய்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரீசனாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக வந்து லாஸ்ட்டு 90 டேஸை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். அதையும் கம்பைன் பண்ணிக்கங்க. உங்கள் ராசி, லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா புக்தி, இதை தெளிவாக நீங்கள் ரீடிங் எப்போவுமே எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மருத்துவரை சந்திக்கிறீங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட் வச்சுருப்பீங்க, சுகர் என்ன, பிபி என்ன, உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் தான் அதோடைய ரிப்போர்ட் வச்சுருப்பீங்க, அதோடைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி தான் ஆஸ்ட்ராலஜின்றது. உங்கள் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரம் மாறவே மாறாது, உங்கள் ராசி மாற போகிறதில்ல, உங்கள் லக்னம் மாற போகிறதில்ல, தசாபுக்தி மட்டும் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்றது ஒரு அப்சர்வேஷன் பார்க்கலாம். ப்ளஸ் இப்போ நான் கொடுத்த இந்த வீடியோவோட நீங்கள் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப், முதல்ல உங்கள்கிட்ட ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கணும். எல்லாருக்கும் முதல்ல அவங்க யார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வேணும்ல, அதான் சார்ட்டு. ஹாரோஸ்கோப் சார்ட்டுங்கிறதுன்னா உங்களுடைய அந்த கர்மாவுடைய ஒரு அடையாளம். இப்போ நமக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஆஃபீஸ் ஐடி கார்டுன்னு ஒன்று இருக்கும். நமக்கு வந்து நார்மலாக நம்ம எந்த நாட்டை சேர்ந்துருக்கோமோ அதுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கும். அந்த மாதிரி தான் ஹாரோஸ்கோப்ன்றது உங்களுடைய பிறப்பு, அந்த பிறப்புலேருந்து வரக்கூடிய விதி, அதுலேருந்து வரக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், என்னென்ன உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன மாற்றங்கள் எந்தெந்த தசா புக்தியில் மாறப்போகுது, டிரான்சிஷன் எப்படி மாறுது, அந்த ராசிக்கு எப்படி அதை எமோஷனாக எடுத்துக்க போகிறோம், அந்த லக்னத்துக்கு அது விதிப்படி என்ன வேலை செய்ய போகுது, இந்த டோட்டல் காம்பினேஷன் தான் ஹாரோஸ்கோப். அந்த ஹாரோஸ்கோப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதாக நான் சொல்கிறேன். அதை வந்து இப்போ எல்லோரும் முன்னாடிலாம் புக்கு நோட்டெல்லாம் எழுதினோம். இப்போ எல்லாமே சாஃப்ட் காப்பி, அப்படியே மொபைலில் ஒரு பிடிஎஃபாக இருக்கும். எடுத்திங்கன்னா ஃபுல் பேஜ் ஓப்பன் ஆகும், ரீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன யோகா இருக்குன்னு அப்பப்போ பார்க்கலாம். ப்ளஸ் அந்த ஹாரோஸ்கோப் சார்ட் அப்படி பார்க்க நிறைய விஷயங்கள் புரியும். நான் நிறைய ஆஸ்ட்ரோலையும் அதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா அது ரிலேட்டாக அந்த வீடியோவை செக் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். வாஸ்து, நியூமராலஜி, ஜெம்மாலஜி, என்ன லக்கு உங்களுக்கு. ரெமெடிஸ் நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரெமெடி இருக்கா இல்லையா? ஒரு ரெமெடிங்கிறது பலிக்குமா பலிக்காதா? கண்டிப்பாக பலிக்கும். பலிக்காமல் எதுவுமே போகாது.
உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி இருக்குது, மாற்று கருத்து இருக்குது, ஒரு மாற்று மருந்து அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது யார் சரியான முறையில் கையில் எடுத்து அந்த முறையை கையாண்டு அதை செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அது பலிக்கும். எல்லாருக்கும் அது பலிக்குமானா அவங்கவுங்க செய்யறதை பொறுத்து. சரி, இந்த ரெமடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யந்திர மந்திர தந்திர, யந்திர மந்திர தந்திர, அதுக்கப்புறம் ஹௌஷத அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரத்தின அப்படின்னு ஒன்று இருக்குது, யக்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 6 விதமான பரிகாரங்கள் இருக்குது. இந்த 6 விதமான பரிகாரம் எல்லாரும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஈடுபாடு வேணும், அதை புரிஞ்சுக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு பெரிய வேலை. பட் எளிமையாக பண்ணுறது சிலது இருக்குது. இப்போ கடவுளை வணங்குறது, ஒரு கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது எளிமையான பரிகாரம். அது அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்புக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுதியை கரெக்டாக செக் பண்ணி, அந்த கரண்ட்டு டிரான்சிஷனை கரெக்டாக செக் பண்ணி, ஒரு தெய்வத்தை, ஒரு கோயிலை தேர்வு செஞ்சு தொடர்ந்து அந்த வணங்குதல், அந்த பூஜையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். மன அமைதி முதல்ல வரும், பாசிட்டிவ் திங்கிங் வரும், அந்த கர்மாவை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி வரும், அதுக்கு ஒரு ஐடியாவும் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயமும் நடக்கும். இதுதான் ஒரு பர்டிகுலர் தசையில் நமக்கு நடக்கக்கூடிய கெடுபலை குறைக்கிறதுக்கு ஒரு வழி. இது ஒரு பரிகாரம், அந்த பிரார்த்தனைன்னு சொல்கிறோம், தந்த்ரா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது ரத்தினம், ரத்னா அப்படின்னு சொல்லுவோம். ரத்தினம்னா ஜெம்ஸ்டோன். நம்ம ஒரு வேண்டுதல் செய்கிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸில் போய் இருக்கோம், தியானம் பண்ணுறோம், ஏதோ ஜபம் பண்ணுறோம், இல்லை வேண்டுதல் செய்கிறோம், இல்லை ஏதோ ஒரு முறையில் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம உடலில், நம்ம கையில், நம்மளோட உடலில் நம்ம அந்த ரத்தினத்தை அணியும் பொழுது அதோட சக்தியை நம்ம எடுத்துப்போம். ஏன் கை விரல்களில் ரத்தினங்கள் அணிகிறாங்க அப்படின்னா, குறிப்பாக ஆண்களுக்கு இந்த கை விரல்களில் ரத்தினங்கள் வலது இடது அணியும் பொழுது அதிகமான அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இருக்கும், கை பாதங்களில் இருக்கும். அதனால் அதை அணியும் பொழுது அந்த எனர்ஜி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பெண்டன்ட்டு, கழுத்தை ஒட்டி பெண்டன்ட், ஆனால் அது வெளியே தெரியணும். அப்போ அந்த எனர்ஜி உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ரத்தினா. மீதி பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மந்த்ரா இருக்குது, அது கரெக்டாக தெரிஞ்சு உச்சரித்து ஜபிக்கணும். அப்போது யந்திரம், யந்திரம்னா யந்திரம் மாதிரி இருக்கும், ஒரு மிஷின் மாதிரி. அது நீங்கள் ஒன்று செய்கிறதுக்கு பதிலாக ஒரு முறை அதை செய்ய வச்சிட்டிங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகும். தட் இஸ் கால் யந்திரம். இப்போ நம்ம ஒரு வால் கிளாக் இருக்குது, ஒரு பேட்ரி போட்டு அதை கீ பண்ணுறோம், அது பாட்டில் ஓடிட்டுருக்கு. எப்போ பேட்ரி டவுன் ஆகுதோ மறுபடியும் பேட்ரி மாற்றுறோம், அதான் யந்திரம். இப்போ பிரமிடில் அந்த மாதிரி நிறைய யந்திரங்கள் வருது. அது நம்ம சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, உங்களோட நம்பிக்கையை பொறுத்து. அதுக்கு அடுத்தது தான் நம்ம சொல்கிறோம் ஔஷதா அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் யக்னா, யக்னானா நம்ம வேள்வி மாதிரி ஒரு யாகம்னு சொல்லுவாங்க. யக்னான்றது யாகம். இப்போ ஒரு கணபதி ஹோமம் பண்ணுவோம், லக்ஷ்மி ஹோமம் பண்ணுவோம், சரஸ்வதி ஹோமம் பண்ணுவோம். ஹோமங்கள் நெருப்பில் நம்ம நமக்கு அந்த விருப்பமான பொருட்களை போட்டு நமக்கு தேவையான தெய்வங்களை அது நம்ம என்ன சொல்கிறது, வேண்டுதலுக்காக செய்யக்கூடிய பூஜை முறை, அதுதான் யக்னா. இப்படி நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்குது. நமக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சு நமக்கு எது கம்ஃபர்டபுளாக செய்ய முடியுமோ அந்த ப்ராக்டிஸில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ரெமெடியே சொல்ல மாட்டீங்க, ரெமெடியே இல்லையான்னு கேட்டால் ஜென்ரலாக சொல்ல முடியாது. இப்படி என்னென்ன டைப் ஆஃப் ரெமெடிஸ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு எது பொருந்துதோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் இருக்குது. முறையாக செஞ்சீங்கன்னா பலன் வரும். வாழ்த்துக்கள்.